திருக்குறள் தண்ணி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? அவள் 5 குடம் 6 குடம் பிடிச்சின்னு போறா. இது என்ன பண்ணுறீன்னு வராம வெளியில? எக்கோ எக்கோ என்ன தான் பண்ணுற? உள்ள புந்துக்குனே ஏன்டி இப்படி கத்தின்னு கிடக்குற காலையில? எக்கோ திருக்குறள் தண்ணி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? அவங்க பிடிச்சின்னு போயினே இருக்கிறாங்க. 10 குடம் 5 குடம்னு உள்ள புந்துனக்க தண்ணி வேணா உனக்கு? தண்ணி இருக்குதா? ஏன்டி நேற்று மழையில் நனைஞ்சிட்டு வந்து தொண்டெல்லாம் கறக்கறேன்னு எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குடி. தண்ணியெல்லாம் ஒன்றும் வேணாம் போ. கிட்ட வா பார்க்கலாம். ஜுரம் அடிக்குதானே? ஆமாம் ஜுரம் அடிக்குது. சரி குடிக்க போட 2 குடம் தண்ணி போதுமா? பிடிச்சி வந்து வச்சுறேன் நான். அங்கே ஒரே கூட்டம் அடியில் தடி லைன் கிடக்குது. நீ வராத உட்கார், இங்கே வீட்டில் உட்கார். ஆமாண்டி அவளைங்கிட்ட மல்ல அடிக்கிறதுக்கு ஏன் குடம்புல தெம்பு இல்லடி. சரி 2 குடம் மட்டும் பிடிச்சிட்டு வந்து வை. எனக்குன்னு சொல்லிப்பிடி. உனக்கு சண்டி என்ன தாண்ட போடுவாங்க எத்தனை குடம் தண்ணி பிடிச்சின்னு போகுன்னு சொல்லிட்டு என்ன கோமதிக்குன்னு சொல்லிப்பிடி. என்கிட்ட வேணா சண்டைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு முடி ஆஞ்சி போடுறேன் பேர். இப்போ உனக்கு நான் ஒன்றும் மிளகு ரசம் வச்சு தட்டுமா? வேணாண்டி ஏற்கனவே நைட்டு வச்சு ரசமே இருக்குது வீட்டில், வேணாம். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? நண்டு கிடச்சா கூட நண்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா ரசமாவது வைக்கலாம். நல்லா கேட்க சொல்லிக்கி இந்த மாதிரி மழையில் நனைஞ்சி வந்துருக்கலாம். நண்டுக்கு எங்கே போகிறது நான்? ஏன்டி எனக்கு எதுவும் வேணாண்டி. ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கேன், எல்லாம் சரியாக போயிடும். கண்ட மாத்திரையை போடாதுக்கா, அப்புறம் அது வர வம்பா போய் முடிய போகுது. இல்லடி டாக்டர் கிட்ட வேணும் இந்த மாத்திரை தாண்டி அது. சரி போய் மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் படு. எதனா டிஃபன் செஞ்சுட்டு கூப்பிட்றேன். எனக்கு எதுவும் வேணாடி, கொஞ்ச நேரம் படுக்கிறேன்டி. என்ன சொல்கிற பச்சு கேட்க மாட்டேன். நம்ம தண்ணி பிடிச்சின்னு வரேன், அதுக்கப்புறம் வந்து விட்டு பேசுகிறேன். கடையில் 2 இட்லி வேணாந்துட்டேன் வரும்போது அப்படியே. ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்கிறேன்ல எப்படிடி? அக்கா வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாதுக்கா, வயிறு புண்ணாய் போயிடும். இது வரும்போது இட்லி வேணாம். அப்படியே கொஞ்சம் வடகறி வேணாடி. ஆமாம் மசாலா வடை 2 வாங்கிக்கோ. எது வடகறி மசாலா வடையா? எக்கோ நீ தானே உடம்பு சரியில்லை, இட்லி வேணா ஒன்றும் வேணா மாத்திரை போட்டு தூங்க போகிறேன். என்ன இப்போ என்ன வடகறி கேட்குற, மசாலா வடை கேட்குற? என்ன தான் நினச்சி கேட்குற நீ? ஏன்டி இந்த சாக்கை வச்சு சாப்பிட்டதாண்டி உண்டு. இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு விடுறாங்களா எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்காரலாம்? போ வாயினா போ. எனக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு நிஜமாலுமே ஜுரமா இல்லையா? சும்மா நடிக்கிறியா? ஜுரம்லாம் ஒன்றும் இல்லடி, லேசாக உடம்பு சூடாக இருக்குது அவ்வளோதான். நேற்று மழை நஞ்சு வந்தல அதுதான். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஜுரம்லாம் ஒன்றும் இல்லை. ஏக்கா நல்லா ஆகுதாக்கா நீ பத்தியா? என்னையே ஏமாற்றிட்டேன் ஜுரன்னு. போ அக்காவுக்கு ஒரு 4 இட்லி வாங்கிக்கோ. அண்ணா ஒரு 20 ரூபாய்க்கு வடகறி வாங்கிக்கோ, 2 மசாலா வடை வாங்கிக்கோ. உங்கள் வீட்டில் தந்து வை, நான் அங்கேயே சாப்பிட்டு போயிடுறேன். இதுங்கிட்ட வந்துன்னு வச்சுக்கேன் எல்லாம் பிச்சு பிடி தின்னுடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா தான் இவங்களுக்குலாம் வர செய்யணும் நான். அப்புறம் என்ன சமையல் செய்யல மாவு இருக்குது, அதுக்கப்புறமா தான் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். ஒரு 8 மணிக்கே செய்யலாம். ஆள் ரொம்ப நல்லா தேறி போயிட்டாக்கா. எல்லாம் உன் கூட்டாளிங்க சொல்லி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பழக்கம் அப்படியே வந்துருக்குதுமா உனக்கு. சரி குழந்தை தண்ணி நின்று போகுது, சீக்கிரம் போ. ஐயோ இன்னும் அங்கே போய் மல்லு கட்டணுமா நானே? அவள் 5 குடம் 6 குடம் பிடிச்சின்னு போகிறேன். நான் 2 குடம் தான் பிடிச்சின்னு வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு இருக்குது பிறகு இருக்கும். வேணா சண்டைக்காரியாக இருப்பா பிள்ளைக்குதியம்மா வா. 5 கிலோ வெங்காயம் வாங்கியாச்சு. வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம். என்னத்த எங்கே போய் வாங்கினீங்க வெங்காயத்தை? தெருவில் தாண்டி வண்டியில் வந்து விட்டாங்க. 5 கிலோ 200 ரூபாவா? அதான் 5 கிலோ வாங்கி வந்துட்டேன். நம்ம இருக்க மழை வர 10 நேரம் இருக்குதுல, வெலை அதிகமாகிடும். அதுக்கப்புறம் 1 கிலோ 200 ரூபான்னு சொல்லுவாங்க. அதான் 5 கிலோ டக்குன்னு வாங்கிட்டேன். காலி ஆயிடுச்சு வேறு. ஒரு வண்டி ஃபுல்லாக எடுத்துன்னு வந்தேன். நம்ம தெரு மொத்தம் போய் பிள்ளை மொத்தத்தையும் வாங்கிடுதுங்க. வண்டியே காலி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, வெங்காயம் நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா காஞ்சி தான் இருக்குது. ஆமாடியே பார்க்க நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். வெயில் காஞ்சா வெயிலில் காய வைக்கலாம். இல்லைன்னு வச்சுக்க உள்ளே போட்டு காய வைக்க வேண்டியது தான். காய வச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படியே அழுவி போயிடும். காய வச்சுக்கலாம். சரிங்க வெயில் காஞ்சிருந்தா காய வைக்கிறேன். இல்லை உள்ளே பேப்பர் போட்டு ஆற வைக்கிறேன். ஆமாம் ஒரு நாளைக்கு 2 போட்டால் கூட எத்தனை நாளைக்கு வரும் பார்த்துக்கோ. தக்காளி விற்கலையே? இல்லடி அவன் வந்து வரி வெங்காயம் மட்டும் தான் எடுத்துன்னு வந்தான். தக்காளி எத்தனை வரவே இல்லை. கேட்டால் நாளைக்கு எத்தனை வரானா? நாளைக்கு அவன் எத்தனை வரானோ இல்லையோ தெரியல. பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பலாம், வேணா சொல்லலாம். அது ஒரு 3 கிலோ வாங்கி வச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு 2 வாரத்துக்கு வரும். இல்லைனா நீ போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வந்துடு. நீ காய்கறிலாம் வாங்க சொல்லி இந்தியா போய் வாங்கி வந்துடு. பூண்டு புளி தக்காளி இந்த வெங்காயம் வாங்கிட்டேன். தக்காளி காய்கறி கருணக்கிழங்கு அதெல்லாம் வாங்கி வந்துடு. இல்லத்த நான் போகலத்த மார்க்கெட்டுக்கு. நேற்று வேறு மழையில் நஞ்சு வந்தேன்னா உடம்புலாம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் மட்டும் தான் போயிட்டு வாங்கி சொல்லணும். ஏன்டி அவன் மட்டும் போனான்னா கடையில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதே வேலை கொடுத்து வாங்கி வந்துடுவாண்டி. நீ போனா கொஞ்சம் வேலை அடிச்சு பேசி வாங்கி வருவேன். ஒரு 10 ரூபா மிச்சமாகும் நமக்கு. சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன போயிட்டு வரட்டுமே? சரிங்க அத்தை, நீங்கள் போகிறது இருந்தால் அப்படியே வண்டியிலே போயிட்டு வந்துடுங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நான் இட்லி சுட்டு தரேன். இட்லி சாப்பிட்டு கிளம்புங்க. ஏன்டி பரவாயில்ல, நீ வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். எதுக்கு இட்லி நம்ம சுட்டுன்னு இருக்கிறா? நீ நாங்கள் போகும்போது கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு போகிறோம். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். அத்தை உங்களுக்கு சொல்லலாம் கூட பசங்களுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சுடணுமே. உடம்பு ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, பரவாயில்ல நான் செஞ்சிடறேன். இல்லைன்னா கடையில் வாங்கினா ஒருத்தருக்கு எவ்வளோ காசு ஆகும் பாருங்க. எனக்கு மட்டும்தான் பரவாயில்ல. சரி சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன். நீ எது ஒன்று பண்ணு, நான் அவனை போய் எழுப்புறேன். இன்னும் தூங்கி கிடக்குறாமா. ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு தெரியாது அவனுக்கு. இப்போ தான் என்ன வேலை செய்யணுமோ அதே செஞ்சு கொடுக்கலாம். பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு நம்ம என்னமோ வாங்கி தரலாம் செஞ்சு கொடுக்கலாம் கிடையாது. தூங்குவாங்க நல்லா. இவனுக்கு லீவ் கிடச்சிச்சுன்னு உங்களுக்கு மட்டும் எப்பவுமே லீவ் கிடையாது. காலத்துக்கும் உழைச்சிக்கணும். சொத்தாக்கி போட்டுக்கணும், துணியை துவச்சி போட்டுக்கணும், எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும். சரி நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். பொம்பளை பசங்க 2 இருக்குது. எனக்கு கூட வேலை செய்யலாம்ல. அதுவும் நல்லா படுத்து தூங்குதுங்கம்மா. நல்லா இருக்கும்போது தான் அவங்க வேலை செய்கிறாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட வேலை செய்ய மாட்டாங்கம்மா. செல்லம் கொடுத்தே நம்ம தான் கெட்டு வச்சுக்கணும். அதுங்களை அவ்வளோ சூடாக சுக்கு காப்பி போட்டு குடி சொல்லணும். அவன் எங்கே அதெல்லாம் செய்ய மாட்டேன், நம்ம தான் போட்டு தரணும். இது வெங்காயத்தை முள்ளு வச்சுட்டு வரேன். எது சுக்கு காப்பி? அஜிச்சோ எங்கள் மாமியை சும்மா கதை நல்லா காரமாக போட்டு கொடுக்க போதி இப்போ நமக்கு.
உடம்புல சரியாச்சுன்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு தப்பிக்க முடியாது, வாண்டடா போய் மாட்டிருக்கோம் நம்ம. சரி அடுப்பை பற்ற வைக்கலாம், இட்லி மேலே ஊற்றலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற வேலையை. ஏக்கோ இந்த அணியாயிட்டு நீயே கேளு. என்னடி ஆச்சு? நீ தான் சொன்ன உனக்கு 2 குடம் பிடிச்சினா சொல்லி. ஆமாடி எனக்கு 2 குடம் தண்ணி வேணும்டி. பிடிச்சிட்டு வரல என்ன நீ? அக்கா அங்கே ஒருத்தி கேட்குறா, நீ மட்டும் எத்தனை குடம் நீ தண்ணி பிடிச்சின்னு போவேன்? ஆளுக்கு 5 குடம் தானே, உனக்கு முன்னாடி 7 குடம் ஸ்பெஷலா, நீ ஊரை விட்டு ஊரை தானே வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாக்கா. என்ன எவாது அப்படி கேட்டுத? அங்கே ஒரு திருவிழா ஐப்பி மண்டை அவதான் கேட்டா. நீ சொல்ல வேண்டியதானே 5 குடம் நான் பிடிச்சிட்டேன், 2 குடம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வேணுமா? அவங்க 5 குடம் பிடிக்க வேண்டியது, உங்களுக்கு குடம் சரியில்லை 2 குடம் மட்டும் போதும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அதன் தான் நானும் சொன்னேன். அது எங்கக்கா கேட்குது? போய் சொல்றியா? ஒன்று உங்கள் அக்கா வேணும், உங்கள் அக்கா வந்து பிடிச்சிக்காத. நீனா போய் சரி பிடிச்சின்னு போறியா? கேட்குதுக்கா. என்ன இப்போ சாந்தி தானே சொல்கிறீங்க? அவளேதான்க்கா, அவளே தான். தள்ளு நான் வந்து சொல்கிறேன். இல்லை நீலாம் ஒன்றும் வரத்தாவல, அதெல்லாம் நானே பேசி தீர்த்துட்டேன். எது தீர்த்துட்டியா? அப்படின்னா குடம் எடுத்து 2 மணியில் நங்குன்னு போட்டேன், அதுக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க மாமியாரை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கா. அதான் நம்ம அத்தையை கூப்பிட்டு சண்டைக்கு போனேன். இப்போ அவளுக்கு மட்டும் தான் மாமியார் இருக்குதானே, எங்களுக்குலாம் மாமியார் இல்லை. கூப்பிட்டு அத்தையை கூப்பிட்டு. ஏண்டி எதுக்கு அடிச்ச? வாய் பேச்சு இருக்க வேண்டியதுனடி. அவெல்லாம் இந்த மாதிரி அடி போட்டதாக்க அடங்குவா, அவடெல்லாம் கத்தி கிடக்க முடியாது. காலையில் நமக்கு வேலை வெட்டி இல்லை. நானும் எவ்வளோ நேரமா சொல்லுங்க, அந்த 2 குடம் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் பிடிக்கிறேன்னு கணக்கு எடுத்துன்னு உட்காந்துக்கிறா. 7 குடம் பிடிக்கிற உங்கள் அக்கா வீட்டுக்கு போய் சொல்றியான்னு. அதை போட்டா பாரு மண்டியில் இருந்தாங்கன்னு. என்னடி ஒரே சத்தமாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை அத்தை, வாங்க என் கூட வாங்க. எங்கடி வரணும்? அங்கே தெருக்குள்ள சண்டை வாங்க அத்தை, நீங்கள் வந்து கேளுங்க தென்ன என்ன நினைச்சாங்க சொல்லு, கரெக்டாக சொல்லு. அதை கேளுங்க அத்தை, நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டேன், 5 குடம் தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ வந்து அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, தண்ணி பிடிக்க வர முடியாது சொல்லிட்டேன். சரி அவளுக்கு 2 குடம் மட்டும் பிடிச்சிட்டு தரல குடிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் போய் அங்கே போய் பிடிச்சா நீ தான் இப்போ 5 குடம் பிடிச்சின்னு போனேன், 2வது எக்ஸ்ட்ரா வந்து 2 குடம் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறேன். யார் இந்த இப்போ மட்டும் இருக்கல சாந்தியா, அவதான். நீ சொல்ல வேண்டியதாண்டி எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் பிடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாத்த. திரும்பவும் அவள் சண்டை போடுறா. அதான் அவளை வந்து நான் வந்து குடத்தாலே அடிச்சிட்டேன் மண்டியிலே. அவள் மாமியாரை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கா சண்டைக்கு. வாங்க நீங்கள் வாங்க சண்டை போடுங்க வாங்க. எவ்வளோ திமிர் பார்த்தி அவளுக்கு? நம்ம வாசல் இருக்குது தெருக்குடம், நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் பிடிச்சிப்போம், எக்ஸ்ட்ரா 2 குடம் பிடிச்சாதான் நம்ம. அதான் நான் எக்ஸ்ட்ரா பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்க வேண்டிய தண்ணி தான் பிடிச்சிருக்கிறேன், அதுக்கு அவளை சண்டை போடுறாவ. இனிமேல் எவ்வளோ தண்ணி பிடிக்க கூடாது. நம்ம வாசல் இருக்க குழாயில் எங்கன்னா போட்ட பக்கத்தில் இருக்குல்ல அந்த குழாயை பிடிக்கணும். நம்ம வாசல் இருக்குது, நம்ம தான் பிடிக்கணும். எவ்வளோ வரட்டும் இனிமேல் வா போலாம். போங்க அத்தை, இனிமேல் யாரையும் தண்ணி பிடிக்க கூடாதுங்க அத்தை. இனிமேல் மற்ற தண்ணியை நம்ம தான் பிடிக்கிறோம். ஐயோ 2 பேர் போகிறாங்க சண்டைக்கு, நீங்கள் தான் நடக்க போகுது தெரியல. அடுப்பு பற்ற வச்சிடலாம். அம்மா அங்கே என்னம்மா ஒரே சத்தமாக இருக்குது வெளியில்? எங்கன்னா கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா லீவ் டைம்லையாவது? காலேஜ் இருக்கும்போது தான் காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் எழுந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்காவது கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அங்கே என்னம்மா ஒரே சத்தமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லடி, சித்தியா பாட்டியை போய் சண்டை போடுறாங்க. அதான் எது சண்டை போடுறாங்களா? எதுக்குமா? யார்கிட்ட சண்டை போடுறாங்க? அது குழா சண்டைடி, அது எப்போ பார்த்தாலும் நடக்கும். நீ அதெல்லாம் கண்டுக்காத. போ அம்மாவுக்கு போயிட்டு இட்லி ஊற்றணும், மாவில் ஏற்றணும், இட்லி மேலே இட்லி வந்து கூட. ஏம்மா நம்ம வாசல் தான் நடக்குது, ஏமா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துனா குடும்பம் நடத்த முடியுமா? இந்த ஊரில் இருக்க முடியுமா? அப்படியே அடிச்சு கொண்டு தான் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துப்பாங்க எல்லாரும், அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்பா. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க கூடாது. போ மாவு எடுத்து வச்சு கொண்டு போய் ஓடியா. நம்ம அம்மா நான் எப்படி சொல்கிறாங்க? இதுக்கெல்லாம் இப்போ இந்த ஊருக்குள்ளே வாழ முடியுமா? இங்கே பாரு எவ்வளோ இனிமேல் வந்து என் வாசலில் இருக்கிற குழாய் தண்ணி பிடிக்கக்கூடாது. போங்க எங்கன்னா போங்க, பக்கத்தில் இருக்கிற குழாய் அங்கே போய் பிடிங்க. நாங்கள் ஒரு 2 குடம் எக்ஸ்ட்ரா பிடிக்கக்கூடாது. கேள்வி கேட்பீங்க, எங்கள் வீட்டு வாசல் இருக்க குழாய் வந்து தண்ணி பிடிப்பீங்க. போங்கடி. அப்படிதான் கேளுங்க. சண்டை இப்போ தான் நல்லா சூடு பிடிக்குது, அடுப்பு நல்லா சூடு பிடிக்குது. அதுவும் பாருங்க எவ்வளோ பெரிய குடத்தை தூக்கி வந்திருக்காங்க. அந்த குடத்தை பிடிக்கிறது வீட்டுக்குள்ள வைடி. அம்மா இந்தாங்கம்மா, மாவு வாங்கிக்கோங்கம்மா. ஏண்டி ஒன்று எடுத்துட்டு வரக்கூடாது, போட்டு உடைக்க தூக்கி வந்திருக்கேன் எல்லாத்தையும். கொடு மாவு பொடிட்டு பிறக்கிறேன். அம்மா இட்லிக்கு தொட்டு என்னம்மா செய்ய போறீங்க? தேங்காய் பால் செய்யலாமான்னு பார்க்குறேன்டி. எது தேங்காய் பாலா? அம்மா அது 40 தொட்டு சாப்பிடுவாங்க, இட்லியில் தொட்டு சாப்பிட மாட்டாங்கம்மா. இட்லி தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும்டி. இது எதுவும் சாப்பிட்டதே இல்லை. தேங்காய் பால் எடுத்து அது ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு இட்லி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வச்சுக்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ நமக்கு கிறுக்கி பிடிச்சி போச்சா? ஏம்மா சிக்கன் மட்டன் அது மாதிரி ஏதாவது குழம்பு செய்யுங்கம்மா, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சண்டே அதுவும் தேங்காய் பாலா நீங்களே சாப்பிடுங்க. ஆமாம் சிக்கனு மட்டன் இதுதான் சாப்பிடுவேன். ஏன் தேங்காய் பாலா சாப்பிட உடம்புக்கு நல்லது தானே? சாப்பிடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு. கடவுளே எங்களை தயவு செஞ்சு காப்பாற்றி எங்கள் அம்மா கிட்டே இருந்து. இட்லிக்கு நான் கூட இப்படி இட்லிக்கு தேங்காய் பாலகம் எவ்வளோ அருமையாக இருக்கும். அழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. தண்ணி சூடாகட்டும், அதுக்குள்ளே மாவு ஊற்றி வச்சிடலாம் தட்டில். அழுத்த கற்பூர வாசனை தெரிஞ்சு அது நம்ம பண்ண போகுது. அதில் கோயிலில் போய் பாருங்க கட்ட போகுது. கூட எதிர்த்து பேசுறதே ஒரு வேலையை வச்சுருக்கேன். பாரி படி வாங்க போகிற பாரு. உண்மையை சொன்னால் எதிர்த்து பேசுறேன்னு சொல்கிறாங்க. என்னடி அப்பாவை எழுப்பி விடு, பாட்டி வந்து கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. எழுப்பி விட வச்சுக்கலாம். அப்பாவும் போது வீட்டுக்குள்ள இல்லைம்மா, அவர் எப்பயும் எழுந்துட்டு இருக்கா? நீ பார்க்கலையா அவரை? எந்த வீட்டுக்குள்ள இல்லையா? எங்கே போனாரு? நான் பார்க்கவே இல்லையே, என்ன எதுவுமே சொல்லலையே. நான் எந்திரிக்கும் போதே பார்த்தேன், இல்லை அவர் எங்கே போயிருப்பாரு? டீ கடைக்கு போய் டீ குடிக்க போயிருப்பாரு. நான் இங்கே வந்து டீ போட லேட் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. மற்ற நாளைக்கு ஒரு வரல, காப்பி போட்டு டீ போட்டு கொடுன்னு அப்போ இருக்குது அவருக்கு. விடுமா கடையில் போய் ஒரு நல்ல டீ குடிக்கிட்டோம். அவர் நாங்கள் தான் உங்கள்கிட்ட மாட்டி கஷ்டப்படுறோம். அவர் அது போய் நல்ல டீ குடிக்கிட்டோம். திமிரு பார்த்தியா? உங்களுக்குலாம் யாருமா இப்போ தெரியாது. 4 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பாரு. அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சாப்பாடு கஷ்டம், இந்த காப்பியோட கஷ்டம், வீட்டில் வேலை செய்யறதோட கஷ்டம்லாம் உங்களுக்கு அன்னைக்கு தெரியுண்டியே. நீங்கள் போகிற
சொல்ற? ஒரு நாள் கூட போவே மாட்டேங்கிற. உங்க அம்மா தான் இங்க வந்திருக்காங்க. நீ எப்ப போவே உங்க அம்மா வீட்டுக்கு? போறேன்டி. ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம போறேன்டி. நம்ம மருமலாம் இவளுக்கு தெரியாது. பாக்கலாம் அந்த நாள் என்னைக்கு வருதுன்னு. கோமதி இங்கதான் இருக்கியா? இட்லி ஊத்தி நிக்கா. இப்பதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுப்பை பத்தி இட்லி ஊத்தேன். அதுக்குள்ள வந்துச்சு கண்ணை வைக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க பாருங்க. இதோட இட்லி என்னைக்கு ஊத்துவோம் தெரியலையே. கண்ணு பட்டுச்சு. மாவுக்குள்ள சுத்தி வர போடணும். வாக்கா என்னக்கா காலையில வந்திருக்க? நீ வேற உள்ள போ. அவ கண்ணு எதுக்கு நிக்காத. நம்மளே உள்ள போக சொல்றாங்க. பரவாயில்ல, உன் பசங்க எல்லாம் காலையில இருந்து வந்து கூட வேலை செய்யறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறது பத்தியா என்ன தூங்கி கிடக்குதுங்க. எதுவும் எழுந்துக்கல. பையன் எழுந்துக்கல, பொண்ணு எழுந்துக்கல, என் வீட்டுக்காரன் எழுந்துக்கல. உங்க வீட்டுல பேர் ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யறாங்க. உங்க வீட்டுக்கார வீட்டுக்கு என்ன பார்த்தேன் டீ குடிச்சு இருந்தாரு. அந்த மனசுல காலையில இருந்து தேடி இருக்கேன். இன்னொரு வாட்டி டீ கடைக்கு போறப்ப வரட்டும் வீட்டுக்கு வரேன். ஆமா பொம்பளை காலையில எழுப்பி வேலை வாங்கணும். நம்மளே காலத்துக்கு செஞ்சு நிற்க முடியுமா? அது எங்க கை ஏந்துதுங்க. ஏதோ அதிசயமா ஏந்து வந்துருது. எங்க வெளியில சத்தம் கேக்குது சொல்லிட்டு. ஆமா நீ உங்ககிட்ட கேட்டா நினைச்சேன். என்ன நீங்க கொண்டாட ஒரே அடி தடி நடந்துருக்குது. ஏதோ அடிச்சுக்கிறாங்களா? அடிச்சுக்கலாம் கையில அடிச்சுக்கல, வாயில தான் சண்டை நடக்குது. உன் மாமியாருக்கும் உன் தங்கச்சிக்கு அவ்வளோ வாயே. சாந்தி படி கிழிச்சு காலுங்க. ஆமாக்கா சாந்திக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வாய் என்ன 2 கூட தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிச்சது அவ்வளோ பேச்சு பேசிக்குது. அதுதான் போயிருக்காங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. போய் நீ போலியா? நீ இட்லி ஊத்தினக்கா? நீ போக வேண்டியது தானே? அவங்க போயிட்டு டயர்டா வருவாங்க. அவங்களுக்கு சுட இட்லி சுட்டு தரலாம் சொல்லிட்டு இட்லி சுட்டுனாங்க. நானும் போயிட்டு அந்த வேலையை யார் செய்யுது? சரி நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாரு. இந்த முட்டை கேட்டல அன்னைக்கு 6 முட்டை தான் இருந்தது. இன்னைக்கு பாரு 2 நாள் முட்டை சேர்த்து வச்சுக்கிறேன். 15-16 முட்டைக்கு மேலே இருக்குது. இந்த பரவாயில்லக்கா 15 முட்டை இருக்குதா? ஆமா அன்னைக்கு ஒரு 6 முட்டை வாங்கினேன். இப்போ ஒரு 15 முட்டையா மொத்தமாக கணக்கு போட்டுக்கோ. ஒரு முட்டை 10 ரூபாய். 15 ஒரு 6 21 முட்டை ஆச்சு. 210 ரூபாய் கொடு. இன்னைக்கு செலவுக்கு தான். அதுக்குள்ள அரிசி வாங்கணும், சிக்கன் வாங்கணும். ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செலவுக்கு காசே இல்லை. அதானே பார்த்தேன். சோழியை குடி சும்மா வாடா முட்டையை கொடுத்துட்டு காசு வாங்கி போலான்னு வந்துருக்குது. ஏக்கா அந்த 6 முட்டையை வந்து நான் பால் காசு கூட எதுனா சேர்த்து எழுதின்னு சொன்னேன். நீ எந்த காசும் கேட்குறியா இப்போ? ஆமாடி பால் காசை தனியா முட்டை அதுக்கு சேர்க்காத. இப்படிதான் 6 முட்டை காசை இந்த முட்டை காசை ஆக்கி கொடுத்துரு. பால் காசு கூட சேர்க்காது. ஏன்னா பால் காசு மாசத்துக்கு ஓடி தருவேன். முட்டை காசு அதுமாதிரி சேர்த்து தந்தேன்னா நிறைய காசு ஆகிடும். அப்போ கொடுக்குறது கஷ்டமா இருக்கும். அந்த காசு தனியாக கொடுத்துட்டு வச்சுக்கா உனக்கும் ஈஸியாக இருக்கும். ஆமா நீங்க சொல்றது சரிதான். சரி எவ்வளோ சொன்னீங்க? 210 ரூபாவா? 10 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 200 ரூபாய் வாங்கிக்கோங்க. இந்த நாட்டு முட்டை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நானும் அந்த கோழிங்க பொத்து பாதுகாத்து மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் பாதுகாத்து வச்சிருந்தா அந்த முட்டை போடுதுங்க. எனக்கு ஒரு 2 ரூபாய் தான் 3 ரூபாய் லாபம் கிடைக்கும் சொல்லிட்டு நானே அதுங்க வளர்த்து நடக்கிறேன். ராத்திரி பண்ணி படுக்கிறது கூட எனக்கு எங்கள் வீட்டில் அதுங்களை ஒரு மூலையில் போட்டு வச்சுக்கிறேன். இது 10 ரூபாய் கம்மி பண்ண சொல்றியா? 10 ரூபாய் கம்மி பண்ண முடியாது. நாட்டு கோழி முட்டை அவ்வளோ நல்லது. எங்கன்னா ஒன்று கிடைக்குதா? தங்க மாதிரி அது ரேராக தான் கிடைக்குது. 10 ரூபாய் கம்மி பண்ணாத. நானே நாளையிலேருந்து 12 ரூபாய் ஆக்கலாம் பார்த்துக்கிறேன் ஒரு முட்டையை. இன்னையோட 10 ரூபாய் ஒரு முட்டை வேலை முடிஞ்சுது. நாளிலேருந்து ஒரு முட்டை வந்து 12 ரூபாய். கம்முன்னு 210 ரூபாய் கொடுத்துருக்கலாமா? 2 ரூபாய் ஏற்றிச்சு ஒரு முட்டைக்கு. ஆமா உனக்கு வேணும் முன்னாடியே சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னா கிடைக்கும். அங்கங்க கேட்டுருந்தாங்க. இப்போ எடுத்து வர வழியெல்லாம் கூட கேட்டுருந்தாங்க. எனக்கு 5 முட்டை கூட எனக்கு ஒரு 6 முட்டை கொடுன்னு. நீ முன்னாடியே கேட்டு வச்சிருந்தல அதனால உங்களுக்கு எடுத்து வந்தேன். இல்லைன்னு வச்சுக்கேன் 20 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு முட்டை 20 ரூபாய் அப்படி சொன்னா கூட வாங்கிக்க ஆள் தயாரா இருக்குது. எம்மாடியா ஒரு முட்டை 20 ரூபாய் கொடுத்து கூட வாங்குறாங்களா? ஆமா நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு சும்மாவா? காசு கொடுத்தாலும் கூட கிடைக்காது. கடையில் விற்கிறாங்க. அந்த சாதா முட்டையை வந்து இந்த டீ சாயத்தில் தொச்சு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் போய் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரிலாம் விற்குது. நான் ஒரிஜினலாக நாட்டுக்கோழி முட்டையை தான் கொடுக்குறேன். இன்னும் நான் இது வெளிநாட்டுக்குலாம் ஏற்றுமதி பண்ணேன்னு வச்சுக்கேன் ஒரு முட்டை 50 ரூபாய் 100 ரூபாய் கூட வாங்கிப்பாங்க. சரி நம்ம ஊர் ஆளுங்க சாப்பிட்டோம், நம்ம ஊர் எனக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்குள்ளே வித்துன்னு இருக்கேன். இந்த டெய்லி இந்த 6 முட்டை போகிறத நீ வந்து வெளிநாட்டுக்கு வரை ஏற்றுமதி பண்ணுவியா? ஆமாம் நீ டெய்லி 6 முட்டை 10 நாளைக்கு 60 முட்டை ஆகல. ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆகுது? கணக்கு போடு. ஒரு 60 180 200 அப்படியே 180 ஒரு 200 முட்டை அப்படியே கூட ஒரு கடை முட்டைலாம் வாங்கி கடை வச்சு அப்படியே அனுப்பிச்சு வந்துட்டேன். 200 முட்டை ஆகிடும். எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா எனக்கு? அதெல்லாம் வேணாம் சொல்லி இந்த ஊருக்கு நான் வந்து சேவை செஞ்சுருக்கேன். இதில் வேற 10 ரூபா கம்மி பண்ணி 20 ரூபாய் கம்மி பண்ணுங்க. போ 210 ரூபாய் எடுத்துமா. ஏமா இது என்ன விட்டா தங்க ரேஞ்சுக்கு பேசுதுமா. வாணி அம்மாவோட மணி பாஸ் எடுத்துமா. வரமா எங்கம்மா வச்சிங்க? ஏண்டியா டிவி மேலேயே தாண்டி இருக்கு. கண்ணு எதிர்க்க என்ன கூட கண்ணு தெரியாது இவனுக்கு. முன்னெல்லாம் வாயில நாய் தூக்கின்னு போயிடுடி. அங்கதான் இருக்கும் பாரு. யார் கேட்குறேன்? நம்ம தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் கம்மி பண்ண சொன்னல, கம்மி பண்ண மாட்டேன்னு சொன்னல. அதான் சந்தில் சிந்து பயிரா நேரடி திட்ட முடியாது. பொண்ணு திட்டமே நம்ம திட்டுறோம். இவங்களுக்குலாம் வீடு தேடி எடுத்து கொடுக்குறோம்ல கொழுப்பு அதிகமாக தான் இருக்கும். என்னங்கம்மா காசு? உன்னை நான் மணி பாஸ் தான் எடுத்துன்னு சொன்னேன். காசு எடுத்துன்னு சொன்னேன். அந்த மணி பாஸ் என்னதான் இந்த காசு தான் வந்தது, வேற காசு இல்லை. எப்படி எத்தனை நீட்டா பாரு. வேற பக்கத்துல இருந்து பார்த்துக்குது. கண்ணு வைக்காது இவ்வளோ காசு வச்சிருக்காங்கன்னு. ஆமா 10 ரூபாய் நோட்டா இருக்குது மொத்தமா. அப்படியே கண்ணு வச்சிடறாங்க. எண்ணி பார்த்தா 150 ரூபா தான் இருக்குது. பிடிங்க 150 ரூபா தான் இருக்குதா? 200 ரூபாய் வச்சு அதுல நான் எண்ணி பார்க்கும்போது அதில் 150 ரூபா தான் இருந்தது. கொடு 50 ரூபாய் எடுத்து டீ கடைக்கு போய் 50 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்படியே காலையில ஐயோ இதுக்கு வேற 210 ரூபா தரணும். 150 ரூபா தான் இருக்குது. அந்த 200 ரூபாய் இருக்க தைரியத்தை அவ்வளோ பேசிட்டேன். என்ன முட்டை வேணா திருப்பி கொடுத்துடலாமா? ஏக்கா 150 ரூபா தான் இருக்குது. ஒரு 60 ரூபாய் கம்மியா இருக்குது. அப்புறம் வாங்கிக்கிறியா? 150 ரூபா தான் இருக்குதா? சரி பரவாயில்ல கூட நாளைக்கு வாங்கிக்கிறேன். நாளைக்கு பால் வாங்கிறதுக்கு வருவல்ல 60 ரூபாய் எடுத்துன்னு வா. சரிக்கா இந்த பணம் கொடுக்கறதுக்கே மனசு வராது உங்களுக்கு. சரி வரேண்ணா. இட்லி ரெடியா செய்யலையா? இல்லைக்கா இப்போதாங்க ஊற்றி வச்சிருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் ஆகும். வேணா இருந்து சாப்பிட்டு போ. தொட்டுக்கு நாளைக்கு செய்கிற இட்லிக்கா சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பா? அதெல்லாம் வாங்கிறதுக்கு காசு இல்லைக்கா. தேங்காய் தான் இருக்குது. அந்த தேங்காய் பால் வச்சிடலாமான்னு பார்க்குறேன் இட்லிக்கு. எது இட்லிக்கு தேங்காய் பாலா? நீயே சாப்பிடுமா. நான் போகும்போது 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போகிறேன். சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். இட்லிக்கு தேங்காய் பாலாம் நல்ல காம்பினேஷன்.
ஏமா இட்லிக்கு தேங்காய் பால்னு சொன்ன உடனே பரிமளத்தை பத்தி எப்படி ஓடுறாங்க? நீ இன்னும் இங்க வாய் பத்து நின்று இருக்கியா? முட்டையை தண்ணி உள்ள பத்திரமா வை. முட்டையை வச்சு இட்லி தொட்டுக்கு என்ன செய்யலாமா? ஏமா ஆம்லேட் போட்டு கொடுங்கம்மா, சூப்பரா இருக்கும். இட்லிக்கு போய் அண்ணா ஆம்லேட் தொட்டு சாப்பிடுவாங்களா? அறிவு கொஞ்சமாவது இருக்குதா பாரு. ஏமா இட்லிக்கு வந்து தேங்காய் பால் தொட்டு சாப்பிடும்போது ஆம்லேட் தொட்டு சாப்பிட கூடாதாமா? இது எடுத்து பேசுறதே ஒரு வேலையை வச்சு நிற்கிறீங்க பாரு. அடி வாங்க போற பாரு. நம்ம இப்ப என்ன தப்பா சொல்றோம் கத்துது தெரியல. சரி முட்டையை எடுத்து உள்ள வச்சு போன் எடுத்துருவா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சிக்கன் வேணா சொல்லலாம். ஆமா சிக்கன் குழம்பு எதனா வச்சாதான் இட்லிக்கு நல்லா தொட்டு சாப்பிட முடியும். அம்மானா அம்மா நல்ல அம்மா, சூப்பர் அம்மா. இதுமா ஃபோன் எடுத்து வரேன். அந்த வர தேங்காய் பால் வந்து தப்பிச்சுமா. ஃபோன் நம்ம தானே வச்சிருந்தோம், அவ்வளோ பேர் நான் சொல்லியிருக்கான். ரிங் போகுது. என்ன டக்குன்னு எடுக்கிறார பாரு. எவ்வளோ நேரமா ஃபோன் எடுத்துட்டு போனாரா இல்லையா தெரியலையே. ஒரு வேளை வீட்டில் இருக்குது ஃபோனு. எடுத்துட்டாங்க. ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? டீ கடையில் இருக்கீங்க? ஆமா டி, டீ கடையில் தான் இருக்கிறேன். மணி பஸ் வந்து 50 ரூபாய் நீங்க தான் எடுத்துன்னு போனீங்களா? ஏடி நான் எங்கடி எடுத்தேன் 50 ரூபாய்? நான் எடுக்கலடி. 200 ரூபாய் வச்சிருந்தேன், 150 ரூபாய் தான் இருக்குது. 50 ரூபாய் நீங்க தான் எடுத்துன்னு போயிருக்கீங்க. டீ குடிக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிட்டு இல்லைன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் நான் எடுக்கலடி, நான் வச்சிருந்த காசு தாண்டி. நான் மணி பஸ்லாம் கை வைக்கல. இது நீங்க எடுக்கலையா? அப்ப அந்த 50 ரூபாய் எங்க போச்சு? சரி அது அப்புறம் பாத்துக்கிறேன். கறி கடை பக்கத்துல தானே இருக்கிறீங்க. வரும்போது 1 கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க, 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. என்னது 1 கிலோ மட்டன் 1 கிலோ சிக்கனா? யார்டி காசு வச்சுக்கிறாங்க இங்க? 1 கிலோ மட்டன் எவ்வளோன்னு தெரியுமா? ஏங்க நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாரத்துல ஒரு நாள் அதுக்கு கூட கணக்கு பார்ப்பீங்க. என்ன 1 கிலோ 1000 ரூபாய்க்கு தான், பரவாயில்ல வாங்கிக்கோங்க. கறி கோழி கறிக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். 200 ரூபாய் 250 ரூபா தெரியல வாங்கிங்க. எல்லாம் சேர்த்து 1250 ரூபா தானே. அதில் ஒரு பெரிய விஷயம் பேசி நிற்பீங்க. ஏடி நான் காசு எடுத்துட்டு வரலடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 1 கிலோ மட்டன் 1 கிலோ சிக்கன் எடுத்து சீக்கிரம் வந்து சேருங்க. இட்லி வேற ஊற்றி வச்சிட்டேன், குழம்பு வைக்கணும். சரி வச்சுறேன் போனேன். கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் வாங்கி வந்துருங்க. அப்படியே கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கிக்கோங்க. ஏண்டி இவ்வளோ லிஸ்ட் கொடுக்குறியா? காசு கொடுத்து அனுப்பிச்சு எனக்கு. அதெல்லாம் இருக்கும் பாருங்க, பாக்கெட்ல பாருங்க, இருக்கும் பாருங்க. சரிங்க வச்சிடறேன். நம்ம இட்லி வேற வந்துச்சு, 2வது இது வேற ஊற்றணும். அந்த 50 ரூபாய் எங்கே போயிருக்கோம்? நம்ம நேற்று ஏதாவது வாங்கணுமா? ஆமாம், நேற்று வந்து ஒற்றைக்கல்லையும் அப்புறம் வந்து வத்திப்பட்டி அதுக்கப்புறம் இன்னும் வாங்கினோமே. நம்ம தான் திரும்பி வாங்கணும், மறந்தே போயிட்டேன் பாரு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கு போயிட்டேன். சரி எல்லாம் வயசாகி போதில்ல, அதை ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது, 40 வயசாகி போச்சு. மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி வந்துடுவார். வெங்காயம் தக்காளிலாம் அத்தை ரெடியாக வச்சுன்னு வச்சுக்கேன். வந்த உடனே அடுப்பில் வச்சு ஏற்றி இறக்கிற வேண்டியது தான், ரெடி ஆகிடும். இந்த மட்டன் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை குக்கரில் போட்டுடலாமா? ஆமாம், குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சுட்டு வச்சு பட்டாட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பில் கூட குழம்பு வச்சுக்கலாம். இந்த கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் வந்து இங்கே நின்று வேக்காடில் வெந்துன்னு கிடக்கும் நெருப்பில். அதெல்லாம் இங்கே புரியுதா உங்களுக்கு? உள்ள கேஸ் இருக்குது, ஏதாவது அம்மாவுக்கு சுட வச்சு தரணுமா? குக்கரில் போட்டு தரலாம்ல. கேஸுக்கும் அடுப்புக்கும் நான் சுற்றி கிடக்க முடியுமா? ஒருத்தி தான் எழுந்து வந்து என்னம்மா சத்தமாக இருக்குதுன்னு கேட்டேன். இன்னொருத்தி உள்ளே தான் பத்து தூங்கி நிற்கா, இன்னும் வரல. இன்னும் பொழுது வெளியில் போடுறது குழந்தைக்கு. எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கேன், மாமியார் தெரிய வச்சுருவா. பொழுது எத்தனை மணிக்கு விடுது, சூரியன் எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் தான் இவங்களோட ஆட்டம் பாட்டம் ராஜாங்கெல்லாம். ஏக்கா அவங்க பேச்சை கேட்டியா? உங்கள் வாசலில் குழா போட்டு வச்சுருங்க, அது ஒன்றும் உங்கள் குழா கிடையாது, கவர்மெண்ட் குழா அப்படின்னு பேசலங்கக்கா. ஆமாடி அவங்க சொல்கிறத கரெக்ட் தானே. நம்மளை குழா போட்டு வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது ஒன்று கூறு கேட்டது. நம்ம வாசல் தானே போட்டு வச்சுருக்காங்க, நம்ம தானே ஃபஸ்ட்டு தண்ணி பிடிக்கணும். அவங்க பிடிச்சிட்டு விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பிடிக்கணுமா? அதான் லைன் போட்டு வச்சுருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டு வச்சுருக்காங்க, அது படி தான் பிடிக்கணும். நீ எத்தனை போட்டு வச்சிருந்தேன்? லைன்லாம் போடல. நான் போனால் நேராக போய் பிடிச்சின்னு வந்துனே இருப்பேன். நான் எதுக்கு லைனில் போடணும்? நம்ம வீட்டு வாசல் இருக்குது, நம்ம போய் லைனில் போட்டு 1வது 2வது 3வது இன்னும் பிடிக்கணுமா? வேலை இல்லை நமக்குலாம். ஏடி அத்தை வந்தாங்க இவங்க கூட? எங்கடி அவங்க அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு வந்தேன். ஆமாம் அவளங்கிட்ட நம்மளால மழை கட்ட முடியல. என்ன பேச்சு பேசுகிறாங்கம்மா ஒத்தி ஒத்தியா? ஏடி அவங்க என்ன தனியாக விட்டு வந்தேன், அவங்களுக்கு பேச தெரியாது உன்ன மாதிரி. ஆமாம் நீ தான் நினச்சிருக்க அவங்களுக்கு பேசவே தெரியாதுன்னு. எப்போ எல்லா பாயிண்ட்லாம் எடுத்து விட்டுருக்காங்க தெரியுமாங்க? இனிமேல் வந்து ஒரு குடத்துக்கு 5 ரூபாய் காசு கொடுத்து தான் பிடிக்கணுமா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக ஒரு தண்ணியை போய் காசுக்கு கொடுத்து வாங்க சொல்கிறீங்களா? இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? அந்த மாதிரி பேசினாக்கா அதுக்கு திமிரில் அடங்கும். நீ நம்ம நடக்க போதே அது மட்டும் நல்லா தெரியுது. நீ சும்மா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம். ஒரு குடத்துக்கு 5 ரூபாய் கணக்கு போட்டு ஒருத்தி 5 குடம் பிடிக்கிறா. 25 ரூபாய் 6 பேர் பிடிக்கிறாளுங்க. அப்போ வந்து ஒரு 150 ரூபாய் கிட்ட வந்துடும் நம்மளுக்கு காசு. ஒரு நாள் 150 ரூபாய் வருமானம் வருதுன்னா வேணான்னு சொல்லுவேன். என்ன நீ என்ன அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரி. நீ தான் நீதி நியாயம்னு பேசுங்க. இப்போ உன்ன மாதிரி நல்லா உழைக்க முடியாது. இரு நான் போய் ஒரு குடத்துக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு வரேன். 2 பேரும் நீ சம்மடி வாங்கி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. ஒரே ஊர்ல இருக்கிறோம், ஒரே தெருவில் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம். விட்டு கொடுத்து போனா தான் என்னவா? எதுக்கோ இப்படி சண்டை போட்டு மாறி கிடக்குதுன்னு தெரியலையே. என்ன ராதிகா வந்தாலங்க? வந்தாத்தே வந்துட்டு இப்போ தான் போனேன். என்ன மட்டும் அவள் தனியாக விட்டுட்டு வந்துட்டாடியே. அவளை மாட்டி நான் எவ்வளோ பேசுறது? அவள் கூட எப்போ சொல்லுறது? நான் போனேன், நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோ கூட கிழிக்கிறாளுங்க. என்ன ஒரு குடத்துக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னா கிட்ட என்ன பண்ணுவாங்க உங்களா? நானே கம்மியாக தானே சொல்லியிருக்கேன். 10 ரூபாய் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ராதிகா. 10 ரூபாய் சொல்லி வசூல் பண்ணி வரேன் பாரு. ஒரு நாளைக்கு எப்படி வந்தாலும் நமக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆமாம் வீட்டு செலவுக்காவது ஆகும், காய்கறி செலவுக்கு, மட்டன் சிக்கன் வாங்குறதுக்கு. வீட்டில் இருந்தபடியே வருமானம் வந்து வேணா சொல்லிடுவேன். நீங்கள் அதெல்லாம் வேணாத்த விடுங்க, சண்டை போடாதீங்க. வாங்க சாப்பிடுங்க வாங்க. என்ன ரெடி பண்ண சிக்கனா மட்டனா? உங்கள் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் வாங்கி வராருங்களா? வந்த உடனே நான் செஞ்சு வைக்கிறேன்.
அப்போ இன்னும் நீ செய்யல அதுக்குள்ளே சாப்பிடுவாங்கன்னு என் சண்டே வந்து நீ கெடுக்கிற. இருடி, நான் போயிட்டு ஒரு குடத்துக்கு 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா எவ்வளோ வேலை ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு காசு கலெக்ஷன் பண்ணி வரேன். இவன் வயசான காலத்துல எங்கன்னா அடங்குதுங்களா பாரு. இவங்க இப்படிதான் செஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றது? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு சிக்கன் வேணாலும் மட்டன் வேணாலும் தெரியல.